பாமர மக்கள் வந்து எந்த லெவலில் இருப்பாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்தபட்ச போதைக்குள்ளே தான் வந்து அடிமையாவாங்க. அது வந்து ஒரு சாராயமாக இருக்கலாம், அல்லது ஒரு குட்கா இருக்கலாம், அது ஒரு குறைந்தபட்சம் அந்த கஞ்சா அந்த லெவல்லே வந்து பாமர மக்கள் இருக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறாங்க. இப்போ இது வந்து ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது, போதைப் பொருள் அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயமா இருக்கிறதையும் தாண்டி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்களே பயன்படுத்துகிறாங்க. இந்த போதையானது ஒரு உயர்ந்த இருக்கக்கூடிய உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்துகிற போதை, அப்போ நாமும் பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து சிலருக்கு உளவியால் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இப்போ இது படிப்படியாக விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு நடிகரை கைது பண்ணியிருக்காங்க, இன்னொரு நடிகர்களுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எந்த நிலையில் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. விசாரிச்சுட்டே இருக்கும்போது அதில் எந்த அளவுக்கு பெரிய நபர் பெரிய புள்ளிகளுடைய குறுக்கீடுகள் வருதா, அல்லது அரசியல் பெரிய தலையீடுகள் வருதா அப்படின்றது எல்லாமே வந்து அதில் கணக்கெடுக்கப்படும் நிச்சயமாக. ஏன்னா இதை வந்து பல கோடிகளுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் வந்து டர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் அந்த போதை, அவர்கள் பயன்படுத்திய போதை என்பது.